7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். என்ன மாதிரி வணக்கம். இனிய காலை வணக்கம் அண்ணா. தமிழ் பேசும் மக்களுக்கும் சந்தோஷமான காலை நேரம் வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். என்ன கையில ஒரு மாதிரி என்ன கட்டிட்டு வந்திருக்கீங்க? இது வந்து ஒரு பட்டியோண்டு கட்டி இருக்கிறேன். என்ன காரணம்? இது வந்து இந்தியாவோட சுதந்திர தினம் கொண்டாடப்படாதானே? அண்டே கட்டுறதா? ஓகே இல்லடா. இதெல்லாம் உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன? ஆமாம். சரி அண்ணா. அப்புறமா இந்தியாவோட குடியரசு தினம் வேணா? ஆமா. சுதந்திர தினம் வந்து ஆவணி 15 தானே? ஆமா. குடியரசு தினம் இது. குடியரசு தினம். ஆகவே கட்டினது இன்னும் அவளுக்கு என்ன காரணம் அப்படி வச்சிருக்கிறதுக்கு? டைம் இல்ல. வேலை நாள்ல கொஞ்சம் கலஸ்காரலாம் அப்படியா? நான் சென்று வந்தேன் அந்த மாதிரியா? அப்படிதான் அவ்வளவு உலகினா சரியனா. வீரகேசரி பத்திரிகை எடுத்த படிப்பம் இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாகன்னா வந்து கிடக்கன்னா என்ன மாதிரி கைதுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. பழி வாங்க வேண்டிய எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஜனாதிபதி அனுரா தெரிவித்த செய்தால் இன்றைக்கு பிரதான தலைப்புச்சியா வந்திருக்கிறது. விசாரணைகள் தொடரும், பழிவாங்க வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது. ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிச்சிருக்கிறார். ஊழல் மோசடி இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளுமாம். அதற்கேற்ப சட்டமாதிப திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்யும். வழக்கு விசாரணைகளும் இடம்பெறும். அதேவேளை அது ஒரு வழிமுறையாமன்னா. எனவே இதற்கு நாம் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவோம் என்றும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள போவதில்லை, வழக்கு தாக்கல் செய்ய போவதும் இல்லை என்று அவர் சூட்சமா சொல்லி இருக்கிறார். அடுத்த லிஸ்ட்ல நாமளா இந்த வாண்ட செய்தியும் வந்து கிடக்கு. இப்ப ஜோஷிதாவை கைது செய்துட்டாங்க தானே, இன்னைக்கு நீதிமன்றத்துல முன்னிலை ஆகுறார். அதுக்கப்புறம் இன்றைக்கு பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி தொடர்ந்து விளக்க முறையில் இருப்பாராண்ட செய்திகளை அப்புறம் வாப்போம். இன்னைக்கு கோர்ட்ஸ் கொண்டு போறாங்க போல. என்ன அப்படி ஒவ்வொருவரா பேர்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரின்னு தெரியல. இவர் சொல்லி இருக்கிறார் உதயகம் பெண்பில சட்டத்தின் பிரகாரம் கைதுகள் இடம்பெறவில்லையா, நடவடிக்கை எடுப்போம் என்றும் சொல்லி இருக்கிறார் அவர். சட்டத்தின் பிரகாரம் கைதுகள் இடம்பெறவில்லை என்று. இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவாமன்னா இருநாட்டு குழாய் இணைப்பு, சம்பூர் சூரிய மின் உற்பத்தி, திரவ எரிவாயு விநியோகம் குறித்து பேச்சுவார்த்தை என்கிறார் பதில் உயர் ஸ்தானிகர் என்கிற சரியும் வந்து கிடக்குது. குறிப்பாக இந்தியாவினுடைய 76வது குடியரசு தினம் பதில் உயர் ஸ்தானிகர் டாக்டர் சத்யாசால் பாண்டே தலைமையில் கொழும்பு இந்திய இல்லத்தில் நேற்று காலை இடம்பெற்றதுனா நிகழ்வில் பதில் உயர் ஸ்தானிகர் அணிவகுப்பு மரியாதை ஏற்கொண்ட போது என்ற படமும் வந்திருக்கு. அதாவது ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய குடியரசு நாள். அது நேற்றைய நாள் சிறப்பாக இலங்கையில் இருக்கின்ற தூதரகத்திலும் கொண்டாடப்பட்டது. ஆகவே இது உண்மையில இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்தான். அது இலங்கைக்கும் பல வகையில எங்களுக்கு இந்த இந்தியாவுடைய குடியரசு தினமா இருக்கலாம், இந்தியாவுடைய சுதந்திர தினமா இருக்கலாம். இலங்கைக்கும் பல வகைகளில் எங்களுடைய சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிப்பதற்கான வழிகளும் ஏற்படுத்துவதற்கான காரணமாகவும் இருந்தது. ராஜபக்சவின் உற்பத்தியே ரணிலா அமைச்சர் பிமல் சொன்ன செய்தியும் வந்து கிடக்கிறது. 33 இந்திய மீனவர்கள் கைது என்கின்ற செய்தியும் அரசுக்கு முடியாமல் போனால் ரணில் நாட்டை பொறுப்பேற்பாராம் தவிசாளர் வஜிர தெரிவிச்சிருக்கிறார். கண்டில இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு போதான் சொன்னவர். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்காளர்கள் நாட்டின் இந்த நிலைமைக்கு வாக்காளர்களின் தவறே காரணம் என்றும் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த செய்தி வந்திருக்கிறது. என்ன ஒரு செய்தி என்ன, இது இலங்கையை வடகொரியாவாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லையா என்று ஜனநாயகத்தின் இறுதி ஊர்வலம் என்று பிரேம்நாத்சி தொலவத்தை இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயகத்தின் இறுதி ஊர்வலம் ஆரம்பம் என்றும் சொல்லி இருக்கிறார். இலங்கையை வடகொரியாவாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று. இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி 10 நிறைவடையும் நவீன் திசாநாயக்கா கூறுகிறார். ஐக்கிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுவார்த்தை பிப்ரவரி 10 நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகை முற்பக்க செய்திகள். இதுதான் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தி இன்றைக்கு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ரணிலை லண்டனில் வைத்து கைது செய்வதற்கு திட்டமா 2 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முன்னெடுத்து வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. லண்டனுக்கு செல்ல போறாராம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. எனவே அங்க வைத்து இவரை கைது செய்ய போறாங்க. இப்ப என்ன கேட்டாலும் அவர் என்ன பதில் தெரியுமா சொல்றாராம்? யாராவது போய் கேட்கிறாங்கன்னு வைங்களேன், அப்படியாமே இப்படியாமே பொறுத்து வந்து பார்ப்போம் சொல்றாரு. நீங்க வேற லெவல்ல நிக்கிறீங்களா அந்த மாதிரிதான் சொல்றாரு. அப்ப ராஜபக்ச
ராஜபக்சர்களின் குடும்ப கைதுகள் தொடரும். அடுத்தது மஹிந்தவா நாமலா என்கின்ற செய்தியும் வந்து கிடக்குதுன்னா அந்த அவருடைய மஹிந்த ராஜபக்ச அவருடைய அந்த உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்பட்டமை, பாதுகாப்பு பறிக்கப்படுகின்றமை, அதே மாதிரி அந்த அதாவது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னமை, அதே மாதிரி பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை, இவை எல்லாமே இந்த அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஆகிறதுக்காக உதவி செய்த புலம்பெயர் தமிழர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வேலைகளாக தான் தெரியுதாம். இப்ப அவர்களுக்கு சந்தோஷமா இருக்குமாம். அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இப்படி செயற்படுறாராம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்காரு. டயஸ்போராக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மஹிந்த ராஜபக்ச போய் கேட்டா சொல்லுவா டோமனோ தண்ணு இது அப்படின்னு அவர் சொல்லுவா. கொஞ்சம் பொறுத்திருங்க. மஹிந்தவின் ஆதரவு அதிகரித்து வருகிறதாமண்ணா. இருந்த கட்சிகள் இணைய முயற்சியா என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. சஜித்தின் பலவீனமே அனுரவின் வெற்றியா இதிலும் அமுனுகமே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சட்டவிரோதமான கைதுகளே நடக்கிறது. உதயகம்மன் வில விசனம். வடக்கில் 3 இழுவைப் படகுகளுடன் 33 இந்திய மீனவர்கள் ஒரே நேரத்தில் கைதாம். இலங்கையின் நம்பிக்குரிய பங்காளன், நம்பகமான நண்பன். குடியரசு தின நிகழ்வில் இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யசால் பாண்டே தெரிவிச்சிருக்கிறார். அதான் நாங்க இந்தியாவுக்கு இலங்கைக்கான பந்தம் வந்து மிக ஆழமானது, மிக நீண்டது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த குடியரசு தினம் அப்படின்றது, இந்தியாவுடைய குடியரசு தினம் என்றது 1950 இருந்து தான் இந்த ஜனவரி 26ஆம் தேதி அப்படின்றது குடியரசு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அப்போது நேரு அவர்களுடைய அமைச்சரவையிலே ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து தான் இந்த 50ஆம் ஆண்டிலிருந்து தான் ஜனவரி 26 அப்படின்றது குடியரசு தினம் அப்படின்றது அங்கே அறிவிக்கப்பட்டது. கொழும்பில் இந்திய இல்லத்தில் சிறப்பாக நடாத்த இந்திய குடியரசு தின நிகழ்வு இதிலேயும் வந்திருக்கிறது. வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தும் ட்ரம்பின் செயலால் இலங்கைக்கும் பாதிப்பாம். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று கிளிநொச்சியில் பெரும் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவிச்சிருக்கிறார்கள். நாட்டின் இந்த நிலைமைக்கு வாக்காளர்களின் தவறை காரணம் என்று வஜிராபேவரத்தில் சொன்ன செய்தி வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்து சஜித் தரப்பை தங்கள் பக்கம் இழுக்க ரணில் சதித்திட்டமாம். அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட்டில் நியாயமான சம்பள அதிகரிப்பு, ஓய்வூதிய முரண்பாடுகளுக்கு 3 வருடத்துக்குள் முடிவு அனுர சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி. அமைச்சர் சமந்த வித்யாரத்னவிடம் 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரலாம் என்கின்ற செய்தியும் வந்திருக்கு. என்ன காரணத்துக்கா? முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி இருக்கிறார் தானே தென்னக்கோன், அவர் குறித்து அவதூறான, தவறான மற்றும் இழிவான அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறி பெருந்தோட்ட தொழில் அமைச்சர் அவர் மேல 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரப்பட்டது. இன்றைக்கு திறக்கொள்பத்துக்கு முன்பக்க செய்திகளை இப்ப நான் போட்டு வரேன்னா உப்பு கப்பல் இன்னைக்கு வேற மாமி. அப்படியோ? ஆமாம். உப்புக்கும் தட்டுப்பாடு தானே. உப்பும் வெளியில இருந்து வேற நிலைமை. தேங்காய் இப்ப 250 ரூபா தாண்டி இருக்கு. சில இடங்களில் 230, 150 ரூபா, 300 ரூபாயா நெருங்கும். அதுதானே பாருங்க. நாங்களும் சனிக்கிழமை தேங்காய் வாங்கினோம். வாங்க அவர் 2 தேங்காய் தந்தார். சிச்சி ஒன்று காணும், 2 தேங்காய் வாங்குற நிலைமையில இருக்கிறவன் சொல்லி ஒரு தேங்காய் வாங்கிட்டு வர வேண்டியதாயிட்டு. உப்பு கப்பலும் இன்றைக்கு வேறதா இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற உப்பு கப்பல். அதாவது 4500 மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய கப்பல் வருகிறது. உப்பு இல்லா பண்ண குப்பையில தானே. ஆனா உப்பு சாப்பிடாவிட்டால் நல்ல நோய்களை கட்டுப்படுத்த குறைத்து சாப்பிடுவேன். அதான் உப்பை குறைச்சு சாப்பிடும். உப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல. உப்பு இல்லாம கஷ்டம் தானே. அது பிறகு சாப்பிட்டு போலாங்க, நல்ல உடலுக்கு நல்ல இது தம்பு கடை. நன்றி. போட்டு வரேன். பேப்பர் படியம் போலாம்.